நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய 5 இம்பார்ட்டண்டான செட்டிங் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொன்றும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாங்க, உண்மையிலே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுங்கள், தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்னாப்சாட்டை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அந்த ஸ்னாப்சாட்டில் ஒரு அருமையான செட்டிங், அந்த செட்டிங்க்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி அப்டேட் அப்படிங்கிறத நான் வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஸ்னாப்சாட். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் இமேஜ் இருக்கும். நான் அதை கிரியேட் பண்ணல, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் என்னுடைய நேம் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் இருக்கும். இந்த யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, முடியாமல் போயிருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். டாப் ரைட்டில் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் நேம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க, ரைட் ஆரோ. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், என்னுடைய யூசர் நேமை சேஞ்ச் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சமான யூசர் நேமை நீங்கள் செட் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த யூசர் நேமை யாரும் பயன்படுத்தலைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அது அப்ளை ஆகிடும். சேஞ்ச் யூசர் நேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் அடங்கியிருக்கு. யூசர் நேமை ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களால் யூசர் நேமை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பாலிசியை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ மேலேயே நீங்கள் படித்து பார்க்கலாம். This is how your friends find and add you on Snapchat. You can only change your username once a year. வருஷத்துக்கு ஒரு தடவை. நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலுக்கு வைஃபையை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். பட் மொபைல் டேட்டா அப்படி இல்லை. ஆன் த வேல உங்கள் மொபைலை தொடர்ச்சியாக இன்டர்நெட் வசதியோட நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அதுக்கு உண்டான செலவினங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி காலப்போக்கில் நிறைய செல்லுலர் நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் இந்த மொபைல் டேட்டாவுடைய அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ஆயிடுச்சு. அதாவது சீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருப்பீங்க, இப்போ இதை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு தெரியல. பட் இது கூகுள் கண்டுபிடிச்சிருச்சு. அதனால இந்த செட்டிங்கை அவங்க ரிமூவ் பண்ண போகிறாங்க. அது என்ன செட்டிங் தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா, அது கூகுளோட குரோம் ப்ரௌசருக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான செட்டிங்கை தூக்க போகிறாங்க. அதாவது உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர் 100 வெர்ஷனில் வரப்போகுது. வரும்போது அந்த செட்டிங் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. பட் இந்த வீடியோவில் காலகாலமாக பார்த்துக்கலாம். ஸோ டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இங்கே தாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த லைட் மோடு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட் மோடு எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? அதாவது டேட்டாவை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யும். அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை வேகமாக டவுன்லோட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அதுக்காகவே இந்த லைட் மோடு ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இதோட பயன்பாடு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படிங்கிறதுனால கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசர் 100 வெர்ஷனில் நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த செட்டிங்கை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்கை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுடைய ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் இருக்குன்னா அது கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான். ஏன்னா நீங்கள் மொபைல் வாங்கும் போதே அதில் ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனை தான் நம்மளால் பார்க்க முடியும். அதை பயன்படுத்தி உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கவே இருக்குது நிறைய ப்ரௌசர். அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி அந்த அப்ளிகேஷனை போயிட்டு ஓப்பன் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணணும். அப்படிலாம் தேவையில்லை. அந்த ப்ரௌசரை எல்லா ப்ரௌசர்லையும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி, அதாவது கனெக்ட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் ப்ரௌசர் ஆப்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் நிறைய ப்ரௌசரை நீங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா ப்ரௌசரும் என்னுடைய ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டிஃபால்ட் ப்ரௌசர் ஆப். ஸோ இந்த டிஃபால்ட் ப்ரௌசர் ஆப்பை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கூகுள் அல்லாத ப்ரௌசர் ஆப்பை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ யாராவது வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ உங்களுக்கு ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த லிங்க் நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த ப்ரௌசர் ஆப்பை சூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ரௌசர் ஆப்பில் லிங்க் ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு நான் ஃபயர்ஃபாக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி செட் பண்ணும்போது
வரக்கூடிய லிங்கை வந்து ஃபயர்ஃபாக்ஸில் தான் ஓப்பன் ஆக முடிஞ்சு கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்லையோ இல்லை கூகுள் சர்ச் இன்ஜின்லையோ ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு தாங்க இந்த டிஃபால்ட் ப்ரௌசர் ஆப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் இப்போ நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி நீங்கள் அதை எனேபிள் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது சில ஃபைலோ ஃபோல்டரோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம். டவுன்லோட் பண்ணாமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது இந்த டவுன்லோடிங்கை தடுக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து நம்ம வந்து வெளியே வரணும், நமக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்பட்டால் இந்த செட்டிங்கை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். நான் சொன்ன மாதிரி கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நிறைய ப்ரைவசி, அதாவது சேஃப்டிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதனால என்னவோ தெரியல, நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் வழியே எந்த ஒரு ஃபைலையும் டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டாப் ரைட்டில் 3 டாட், அதே மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் சேஃப் ப்ரௌசிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் வச்சுருப்போம், இல்லைனா என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் வச்சுருப்போம். இந்த ரெண்டில் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் கீழே பாருங்கள் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்குது. யாராவது சூஸ் பண்ணியிருப்பீங்களா? சூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா இதை நம்ம சூஸ் பண்ணோம்னா தேவையில்லாத வைரஸ், தேவையில்லாததெல்லாம் எல்லாம் நுழைஞ்சிரும் அப்படின்ட்டு. அது மட்டும் ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. சில நல்ல விஷயங்களுக்கும் இந்த செட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். டர்ன் ஆஃப். இப்போ அந்த சேஃப்டி ப்ரௌசிங்கை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க. இதை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சில டேஞ்சரஸான வெப்சைட்ஸ்லாம் வரும். பட் உங்களால் சில வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த நோ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங். இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த டயத்துக்கு மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். நீங்கள் சாம்சங் மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அது என்னென்னா, நீங்கள் அதிகமாக கேமராவை பயன்படுத்துகிறீங்க, ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாம்சங் மொபைலோட கேமராவில் ஒரு அருமையான செட்டிங். ஸோ அந்த செட்டிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன் ஃபியூச்சரில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் மொபைல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மொபைலில் வந்து கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த கேமரா ஓப்பன் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி நண்பர்களே, இப்போ வந்து சாம்சங் மொபைலோட கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் லேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுமோ ரெக்கார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரெக்கார்டு ஆகிக்கிட்டு இருக்கு ஹைப்பர் லேப்ஸில். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் வந்து ரெக்கார்டு பண்ணிட்டேன். இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இதை ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், ஒரு செகண்ட் தான் வீடியோ வந்து கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஹைப்பர் லேப்ஸில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது பல இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸை வந்து நீங்கள் பெற முடியும். அதுவும் உங்களுடைய சாம்சங் மொபைலில். ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதுக்கு இணையான ஃபீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க முடியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செட்டிங்கை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒரு 5 செட்டிங் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எது பெஸ்ட்டான செட்டிங் அப்படிங்கிறதையும் கீழே பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோவை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.